நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வரமிளகாயும் சோம்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். வரமிளகா சோம்பு உப்பு எந்த பதத்துக்கு அரைக்கணும் எடுத்துக்க. வரமிளகா சோம்பு இதெல்லாம் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு அதோட வெங்காயம் நைஸாக நறுக்கி நல்லா அப்படி ஒரு இது பண்ணிவிட்டு அதில் போட்டு வாழைப்பூ நைஸாக நறுக்கி வச்சுருக்கு தண்ணியில் போட்டு கறக்காமல் தண்ணி இல்லாமல் நல்லா இருக்க புழிஞ்சிட்டு இந்த வாழைப்பூவை நைஸாக கட் பண்ணதை இருக்க புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வடை சுட்டால் நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவில் வந்து நிறையா நார் சத்து இருக்குது. நம்ம இப்படி சும்மா கூட்டு வச்சு கொடுத்தா பெரியவங்க சாப்பிடுவாங்க, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. கடலைப்பருப்பை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இப்போ இப்படி உருண்டையாக பண்ணிக்கிட்டு எண்ணெயை காய வச்சுட்டு தட்டி எண்ணெயில் போட வேண்டியது. அப்படியே விழுந்துடாது. நம்ம டைட்டாக பிடிச்சி இது பண்ணோம்னா விழுந்து போகாது. இல்லாட்டி போட்டு கொட்டிடணும்.